சாமானியர்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினோட பேரே சாமானியர்கள். சாமானியர்கள்னு நீங்க நேம வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சாதாரண மனிதர்கள். நம்ம நிறைய விஐபிஸ் அவங்களோட மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே சாமானியர்களை பற்றி அவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவங்கியிருக்கோம். இன்று நம்மோட அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள திருமதி சிவசங்கரி ராமன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். இப்போ நமக்கு சிவசங்கரி ராமன் அப்படின்னு தெரியும். சரி, உங்களை நீங்க எப்படி அடையாளப்படுத்திப்பீங்க? என்ன அடையாளப்படுத்திக்கணும்னா, நான் 12வது வகுப்பு தேர்வே எழுதலை. எழுதும் போதே எழுதுறதுக்கு முன்னாடியே திருமணம் ஆயிடுச்சு. வீட்டில் பார்த்து தான் செஞ்சு வச்சாங்க. திருமணம் ஆயிடுச்சு. நானும் அப்போ நல்லா படிச்சுனான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவு நல்லா சரியாக எப்படி சொல்கிறது, அவர் ஆர்வமாக படிக்கலை. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஆசிரியராக இருக்கணும்னு ரொம்ப கனவு இருந்தது. அவருக்கு அது இல்லை. அவரும் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் திருமணம் செய்யணும்னு அவரும் எதிர்பார்க்கல. வீட்டுக்கு ஒரு பொண்ணு, தம்பி, நாங்கள் 2 பசங்க தான். எதிர்பார்க்கல. அதுவாக முடிஞ்சிருச்சு. 17 வயசில் திருமணம் ஆச்சு. இப்போ எனக்கு 35 வயசு ஆகுது. என் பெரிய பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது. சின்ன பொண்ணுக்கு 13 வயது ஆக போகுது. பெரியவ 12ஆம் வகுப்பு படிக்கிறா, சின்னவ 7ஆம் வகுப்பு படிக்கிறா. இருவருமே அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க. மற்றபடி என்னை பற்றி நான் சொல்லணும்னா, இதுவரை நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை. ஒரு குடும்பத்தை என்ன சாப்பாடு செய்கிறது, பசங்களை கவனிச்சிக்கிறது அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறமா ஒரு சீமானோட பேச்சுக்களை வந்து என் தம்பி வந்து கேட்க சொன்னான். அதை கேட்டு பாருக்கா, நல்லா இருக்கும் அப்படின்னு. மற்றவங்கள மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு இருந்தது, இந்த இருக்கிற ஒரு அரசியலில் வந்து ஒரு வெறுப்பு இருந்தது. அது என் தம்பி சொன்னவொடனே நானும் 2-3 அண்ணா சீமானண்ணா பேச்சுக்கெல்லாம் கேட்க ஆரம்பித்தோடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அது தினமும் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா பேச்சுகளையே கேட்டு படுக்கிற மாதிரி அப்படியே ஆகி போச்சு. இப்போ அதில் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு 2 வருஷமா. எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறது, எல்லாத்துக்கும் போகிறது, எல்லாத்துக்கும் வருது. இப்போ நான் என்னோட அடையாளம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சியில் அண்ணா நகர் தொகுதியில் இருக்கேன். வெரி குட். என்னோட பெரிய அடையாளம் அதான். இப்போ சூப்பருங்க. சரி, இப்போ நீங்க உங்களுக்கு 12லேயே வந்துட்டு முடிக்கிறதுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா என்னவா இருக்கணும்? அந்த நேரத்துல ஒரு கனவுகள் இருந்திருக்கும்ல, அதுதான் ஆசிரியரா இருக்கணும் தான். அந்த கனவு என்னால படிக்க முடியும், படிக்கிற திறமெல்லாம் எனக்கு இருந்தது. அப்போ வந்து எப்படி சொல்றது, அது வயசு, விளையாட்டு புத்தி. சரி, ஓகே. இப்போ இதுக்கு வருவோம். இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். நீங்க வந்து கட்சிக்குள்ள வந்துட்டு இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எந்த ஒரு அந்த ஸ்பார்க், ஒரு தீப்பொறி உங்களுக்கு இது வந்துட்டு இதுக்குள்ள எனக்கு வந்து இப்போ தலைவர் பிரபாகரன், தேசிய தலைவர் பிரபாகரன்றதே எனக்கு அண்ணா சீமானங்க சொல்லி தான் தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் தான் நம்ம தலைவர். ஈழத்துல எப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, அவங்க நம்மளுக்காக தான் நம்ம எல்லாம் போராடினாங்க அப்படின்றதுலாம் கூட எனக்கு தெரியாது. அண்ணா பேச்சுகளை கேட்டுதான் எனக்கு அது எல்லாமே தெரியும். நான் ஒரு சுயநலமா தான் இதுல வந்தேன். இப்பயே இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க, எல்லாமே போச்சு. இப்போ நாளைக்கு என் பசங்க எப்படி எதை வச்சு வாழ்வாங்க இந்த உலகத்துல, எப்படி வாழ முடியும் அவங்க? இப்போ நாமளே ஒன்றும் இல்லாம கஷ்டப்படுறோம். நாம குடிக்கிற பால்ல இருந்து சாப்பிட்ற அரிசியில இருந்து எல்லாமே நஞ்சு. இப்போ நாளைக்கு நம்ம குழந்தைங்க எதை வச்சு வாழ்வாங்க? என் குழந்தைங்களுக்கு ஒரு எதிர்காலம் வேணும்ல, அந்த ஒரு சுயநலத்துல தான் இதை வந்தேன். ஓகே ஓகே. நான் வந்து இணைந்ததே கட்சியில் என்னோட ஃபர்ஸ்ட் சுயநலம் தான். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்ல, குழந்தைங்க வாழறதுக்கு தகுதியான பூமியா இது இருக்கணும்ல. அது உங்க ஒருத்தரால இது சாதிக்க முடியும்னு நீங்க நம்புறீங்க? நான் ஒருத்தி இல்லைங்க. இப்போ நடந்த தேர்தலையே 30 லட்சத்து பேருக்கு மேல வாக்கு செலுத்திக்கிறாங்க. இப்போ அண்ணா ஒருத்தரா வந்தாரு, இப்போ இவ்வளவு மாறி இருக்கு. அந்த மாதிரி என்னால என்ன, இப்போ தேர்தல் வந்தப்போ கூட நான் எல்லாருக்கிட்டையும் போய் நான் சொன்னேன். நம்மளுடைய கட்சி கொள்கைகளை பத்தியும், நம்ம வந்தா என்ன செய்வோம், ஏது செய்வோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னோம். ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும். என்னால முடிஞ்சது அதை செஞ்சேன். என் தம்பியும் இதுல இருக்கான், நானும் இதுல இருக்கும் போது எங்க வீட்டுல எங்க அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் மாறிட்டாங்க. அப்பா வந்து எங்க அப்பா அப்படியே திராவிடத்தை பத்தியே தான் பேசுவார். திராவிடத்தை பத்தி என்ன அப்படின்னு சொல்றதை விட அவர் வந்து ஒரு நடத்துனர், அரசு நடத்துனரா இருந்தாரு.
அப்போ வந்து இவருக்கு வந்து இவங்க வந்தா யார் சொல்றதுன்னா இப்போ ஆட்சி செய்யறாங்கல்ல, அவங்க வந்தாங்கன்னா ஒரு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே இருப்பாரு. இப்ப அதுல இருந்து எவ்வளவு சொல்லியும் மாறவே இல்லை மனுஷன். அப்போதைக்கு நாங்க சொல்லும் போது சரி சரி சொல்லிட்டு தலையாடிப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்தாதான் இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னாரு. மாறவே மாட்டாரு. விழிப்புணர்வு இல்ல அப்புறம் என்ன பண்றது, இதே ஏன்னா நாம சொல்றது மட்டும் தான் காதுல வாங்கிட்டு இருந்தாரு. என் தம்பி என்ன செஞ்சான், இவர் எப்படியாவது ஒரு வழியில மாத்தணும்னு சொல்லிட்டு, மாத்தணுன்றதை விட இவருக்கு என்ன பண்ண ஒரு மொபைல் ஒன்று வாங்கி கொடுத்தான். கேமரா மொபைல், பெரிய ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்தான். வாங்கி கொடுத்துட்டு நெட்டு கனெக்ஷன் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு 2 அண்ணா காணொலிகளை வச்சு கேளுவான்னு. மனுஷன் இப்ப பகலும் இரவும் அதே தான் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப நான் போனேன்னா என்னை விட உணர்ச்சி வசமா உட்காந்து பேசுறது, என்னம்மா இப்படி எல்லாம் நடக்குது, என்னம்மா என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்றாங்களாம்மா, இப்படிலாம் செய்யறாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருந்தவர் இந்த தேர்தல் அப்ப அவரும் நாம் தமிழர் கட்சிக்காக அவங்க பல்லாவரம் தொகுதி வாக்கு கேட்டு அவரும் அவங்க கூட பயணிச்சாரு. அந்த அது மாறிட்டாங்க. ஆனா எங்க மாமனார் மாமியாரு என்னால மாத்த முடியல. சுலபம் இல்ல. ஓகே, நம்ம இது ஃபேமிலி இப்போ வந்துட்டு ஓரளவு மாறி இருக்கு, கண்டிப்பா மாறும். ஓகே, இப்ப உங்க ஏரியாவுக்கு வரும், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இவங்க நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு அவங்களுக்கு எப்படி அது தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இப்போ கொரோனா வந்தது. இந்த கொரோனா நேரத்துல நாங்க ஒரு 20-25 நாள் கிட்ட வந்து கபசுர குடிநீர் கொடுத்தோம். ஒரு தெருவா போயிட்டு போய் கபசுர குடிநீர் எல்லாம் கொடுத்தோம். அப்ப எப்படி அந்த மக்கள் உங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? யார் கூடயும் வந்து அதிகமா பேசக்கூடாது, தொடக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ நீங்க திடீர்னு அந்த ஏரியாவுக்கு போறீங்க. எனக்கு ரொம்ப ஆர்வம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு களப்பணியில இறங்கும் பொழுது அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்ம ஏத்துக்கணும். கரெக்டுங்களா? திடீர்னு வந்துட்டு அப்படிங்க அப்படின்னா என்ன இது, யார் நீங்க அப்படின்னு, ஏன்னா அந்த மாதிரி சூழல் நம்மளை சுத்தி இருக்குது இல்லையா? அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க குடுக்க போகும்போது சிலர் எப்படியாவது பேசியிருக்கலாம், சிலர் ஏத்துருந்துருக்கலாம், சிலர் ஏத்துருந்துருக்காம இருந்திருக்கலாம். ஏதாவது அந்த மாதிரி நடந்துதான்? இல்லை, யாரும் ஏத்துக்கலன்னு சொல்றதை விட நாமளும் வந்து பாதுகாப்பு கவசம், முக கவசம் போட்டுக்கிறோம், கையில வந்து கை உரையெல்லாம் போட்டுட்டு தான் நாமளும் போறோம். நம்ம ஒரு 3-4 பேர் போகணும்னு வச்சுங்களேன். அவங்க வந்து நம்ம வந்து ஒரு இடமா ஒரு தெருவில் இப்படி மணி வச்சிருப்போம். மணி அடிச்சுட்டு கபசுர குடிநீர் சொல்லிட்டு மணி அடிச்சோன்னா எல்லாரும் வராங்க. எல்லாருமே வராங்க. வந்து எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்து பாத்திரம் எடுத்துட்டு வந்து அவங்கவுங்க தள்ளி நின்று வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு அவங்க கொடுத்து யாரும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. இல்ல நம்மள வந்து ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கிறாங்க, குடுக்குறாங்க. என்ன நீங்க என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருமே வந்து பார்க்கல, நீங்களாச்சும் இதை செய்யறீங்களேன்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. யாருமே செய்யல. நீங்களா நாம் தமிழர் கட்சியா? அருமை, சூப்பர். உங்களை மாதிரி யாரும் வர முடியாது. நம்ம ஏத்துக்கிறாங்க, அவங்க நம்ம விரும்புறாங்க, நம்மள செய்யறத விரும்புறாங்க தான். யாருமே வரலையே, நாமளாச்சும் இந்த இடத்துக்கு வரோமே அப்படின்ட்டு நம்மள விரும்புறாங்க தான். சரி, நீங்க இப்போ அடுத்த இதுக்கு வருவோம். ஃபேமிலி முடிஞ்சு, ஏரியா முடிஞ்சு, இப்போ நீங்க உங்க கட்சிக்குள்ளேயே இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கீங்க. ஓகே, உங்க கட்சியை எடுத்துக்கலாம், இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை எவ்வளோ அளவுக்கு ஊக்கப்படுத்துறாங்க? உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க, அப்புறம் வந்துட்டு எல்லாமே ஊக்கப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இதுவாக அந்த தள்ளி விடுறதா தான், ரெண்டுமே நடக்கும். ஏதோ ஒரு இதுனா ரெண்டுமே நடக்கும், ரைட்டுங்களா? ஸோ அதனால ஊக்கப்படுத்துறத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்த்து ஊக்கப்படுத்துறதுனா முதல்ல என் குடும்பம் தான். குடும்பம் விட்டுறலாம், நான் சொல்லிடணும். முதல்ல என் கணவருக்கு நன்றி தெரிவிச்சு, சரிங்களா? ஏன்னா எங்க அம்மா வீட்டுல எல்லாம் தம்பி மூலயமா தான் நான் வந்தேன். இருந்தாலும் என் கணவர் வந்து எனக்கு அனுமதி கொடுக்கணும்ல. இப்போ சொல்லிட்டு என்ன சொல்றீங்க? இப்போ தேர்தல் பணியப்பெல்லாம் வந்து பாருங்களேன், காலையிலயும் போனோம், மாலையும் போனோம். வந்து நான் அதுக்கப்புறம் 10 மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு செஞ்சுலாம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன் பல நேரத்துல. அப்ப கூட அதை வந்து பொறுத்துக்கிட்டாங்களே தவிர என்னை ஊக்குவிப்பாரு தவிர என்னை வந்து ஒரு நாள் வந்துட்டு ஏன்டி உனக்கு இந்த வேலை அப்படின்லாம் என்னை கேட்டதே கிடையாது. கிரேட். அதனால முதல்ல நான் கணவருக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி கணவர்கள் இருந்தா நம்ம எதை வேணா சாதிக்கலாம். உண்மைதான். எப்பயுமே வந்து இது பண்ணவே மாட்டாரு, உன்னால இது முடியாது அதான் சொல்லவே மாட்டாரு. ஊக்குவிப்பாரு எப்பயுமே. நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட உன்னால முடியும் செய்யு அப்படின்னு தான் சொல்லுவாரு.
பரவாயில்ல. அது ரொம்ப கொடுப்பேன். ம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, நான் வீட்டுல இருந்து ஒரு குடும்ப பெண், நாம வரோம், வெளியில வரோம், இந்த கட்சிக்கு வரோம்னா இப்ப நம்ம சுத்தி இருக்க நம்ம கட்சியில இருக்க நம்ம அண்ணா தம்பிங்கெல்லாம் நம்மளை எப்படி பாத்துக்கிறாங்கன்றது ஒரு விஷயம். அது நம்மள அவங்களோட சகோதரி மாதிரி நம்மளை பாதுகாத்து நம்மளை மரியாதையா பாத்துக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். அந்த மெயின் அதுதான். அதனாலதான் நம்மளால வெளியில வர முடியுது, இவங்க கூட நம்பிக்கையா வர முடியுது. வீட்லயும் நம்புறாங்க, என்ன வீட்டுல நம்புறாங்க, நான் என் அண்ணா தம்பிங்களை நம்புறேன், அவ்வளவுதான். சரிங்களா? அது 2 வருடமா பயணிக்கிறேன். காரணம் அண்ணா தம்பிங்க தான். அவங்களால ஏதாவது பிரச்சனை என்னால வர முடியுங்களா? வர முடியாது. இல்ல, அதெல்லாம் இல்ல. அவங்க எனக்கு எப்பயுமே பாதுகாப்பு தான் கொடுக்குறாங்க. பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த கட்சியில சொல்றேன். இப்போ நம்மளுக்கு எல்லா சைடும் வந்துட்டு ஏற்றமாவே இருக்காது. எல்லாரும் ஊக்குவிச்சாலும் சரி, இது பண்ணாலும் சரி, ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதுதான் முக்கியம். இப்ப நீங்க ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி நீங்க சமாளிக்க, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்க 12th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் இந்த கஷ்டத்தை தவிர்த்து மற்றபடி உங்களை எல்லாரும் உங்களை சுத்தி எல்லாம் ஊக்குவிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க பேசுறதை வச்சு பார்த்தா அது தெரியுது. ஆனா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு அதை வந்து எவ்வளோ அழகா வந்து நல்ல முயற்சியா மாத்தி அது சக்சஸ்ஃபுல்லா ஆகுனீங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மள மாதிரி உங்களை மாதிரி ஆளுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் தைரியமா இருக்கும், ஓகே இறங்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஊக்கமா இருக்கும் அந்த வார்த்தையில. பிரச்சனைகள் இருந்துதான், ஆக்சுவலா வந்து பிரச்சனைகள் இருந்துதான். அப்படி பார்த்தா எங்க அண்ணனே எதுலையுமே முன்னிருந்து எதுவுமே செய்யவே முடியாது. எங்க சீமானே சொல்றேன். இப்போ 2 பேரும் திராவிட கட்சிகள் எல்லாம் இருக்காங்க, அவங்களை எதிர்த்து அவர் தைரியமா பேசுறாரு, அரசியல் செய்யறாரு. எனக்கு ஒரு கண்ணாடி என் அண்ணன் தான். சூப்பர். சரிங்களா? என் அண்ணனை பார்த்து தான் தைரியத்தை கத்துக்கிறேன். என் அண்ணனை பார்த்து தான் எப்படி எதிர்கொள்ளணும் பிரச்சனைகளை அப்படின்றத கத்துக்கிறேன். அதாவது என்ன சொல்றது, தைரியமா இருக்கணும். அப்படி ஒரு பிரச்சனை ஏதாவது கடுப்பா இருக்கும் போதெல்லாம் அண்ணா பேச்சை கேட்டோன்னு வச்சுங்களேன், தானா அப்படியே அந்த தைரியமும் அந்த ஒரு தன்னம்பிக்கை தானா வந்துடும். என்னால முடியும், இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து ஓடணும், அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்றது. அப்படி பார்த்தா அப்ப என் அண்ணா தான் போய் ஓடிடணுமே. எவ்வளவு பிரச்சனைகளை தாங்கி நிக்கிறாரு அப்படின்னும் போது அப்ப நம்மளுக்குலாம் அப்ப நாமளும் அண்ணா அவ தங்கச்சி தானே, அது தானா வந்துடுது. எதிர்கொள்ளணும். உங்களை ஊக்கப்படுத்துனது அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆமா, உண்மையேதான். ஆமா, சீமானன் நாம் தமிழர் கட்சியில போய் இணைஞ்சு என் வாழ்க்கையில பல மாற்றங்கள், நானே நிறைய மாறி இருக்கேன். நிறைய மாறி இருக்கேன். தெய்வ வழிபாடுல இருந்து நான் சாப்பிடுற சாப்பாடுகளையும் பல விஷயங்கள் நான் மாறி இருக்கேன். எனக்குள்ள பல மாற்றங்கள். எனக்கு ஒரு திருப்புமுனை என் வாழ்க்கையில. ஒரு 32 வயசு வரையும் எப்படியோ அப்படியே இருந்தேன், ஜாலியா அப்படியே இருந்தேன். மனம் போகணும் போக்குல அப்படியே குடும்பம் அப்படியே சந்தோஷம். அதுல இருந்து நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும். என்னுடைய நான் ஒரு தமிழச்சி, வீர தமிழச்சி, நான் இப்ப பட்டவன்றதை தெரிஞ்சுக்கிட்டதே கட்சிக்கு வந்துதான். இப்போ உங்களுடைய தேடல்கள் என்ன மாதிரி இருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல? அந்த தேடல்கள் உங்களை வந்து எந்த அளவுக்கு உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கிட்டு உங்களை வளர்க்கறதுக்கு அது உதவுது? தேடல்கள்லாம் சாமானிய பெண்ணு தான். சாமானிய பெண் ஒரு குடும்ப தலைவி என்னும்போது என்னோட குழந்தைகள், ரெண்டு குழந்தைங்க. நான் தான் படிக்கல. என் குழந்தைங்களாச்சும் நல்லபடியாக படிக்க வைக்கணும். இளம் வயதுலலாம் திருமணம் பண்ணாங்க. அவங்க வேலைக்கு போய் அவங்க கையில் அதை அவங்க படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்களோ, இல்லை ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்து அவங்க கையில் வருமானம் ஈட்டுறாங்களோ, அது அவங்களோட திறமை. ஆனால் அவங்க கையில் ஒரு வருமானம் அவங்க வந்து ஈட்டணும். அவங்க காலில் அவங்க நிற்கணும். கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல வந்து கணவரோட வருமானத்தையே வந்து அவங்க நம்பி இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்க இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு கொஞ்சம் உயரணும். அதுதான் என்னோட முதல் வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனவுன்னா அதுதான் முதல் கனவு. அடுத்த கட்ட கனவு அதுதான். அப்புறம் என்ன, அவங்க ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், அதுதான் கனவு. அடுத்த கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஓகே, அது உங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு என்ன கனவு? இப்போ இது வரைக்கும் இதுவரையும் சாதிச்சாச்சு ஓரளவுக்கு. நீங்கள் வந்து ஒன்றும் சாதிச்சோம்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பரவாயில்ல. ஒரு சாதாரண குடும்ப பெண் நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னா, முன்னெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவேன். எப்படி
சொல்றது, எங்கேயும் தனியாலாம் போக தெரியாது. பஸ் ஏறி கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட எனக்கு போக தெரியாது. ரொம்ப எப்படி சொல்றது, யார்கிட்டயும் பேசுறதுக்கு ஒரு கூச்சம். இப்போ அப்படி இல்லை. ஒரு நானே நான் கொஞ்சம் மாறி இருக்கேன். நானே தெரியுது, நானே ஒரு கொஞ்சம் தைரியமானவளா ஆகியிருக்கேன். இப்போ உங்க வீட்டுக்கே நான் சூளைமேட்லேருந்து இங்கே வந்திருக்கேன். வண்டிலாம் ஓட்ட தெரியாது. வண்டிலாம் இப்போ ஓட்ட கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் நானே என்ன ஒரு மாற்றமா ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். நார்மல் பர்சனுக்கு இது பெரிய விஷயம். ஒரு சாமானிய பெண் எனக்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா, நான் என்ன இப்படியே இல்லாம நான் இன்னும் என்ன முன்னேற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கடை போடணும், ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு எனக்கு வந்து ஆசை. சாப்பிட்ற பொருள் போடுற மாதிரி ஒரு டிஃபன் கடையோ இல்லைன்னா மாலை நேரத்தில் ஒரு சிற்றுண்டிங்க அந்த மாதிரி போடுற மாதிரி ஏதோ ஒரு கடைகளோ அந்த மாதிரி எனக்கு ஏதாவது போடணும்னு ரொம்ப ஆசை. இல்லை, பேராசை எனக்கு. வீட்லயே சும்மா அடையே இருக்கக்கூடாது. எனக்கான ஒரு என் செலவுக்காச்சும் எனக்கு ஒரு வருமானம் இருக்கணும். அது எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும். நம்ம வீட்டுக்காரங்களுக்கு சம்பாரிச்சு நம்மளுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கையில ஒரு வருமானம் இருந்தது தான் பெண்களுக்கு உண்மையே அது ஒரு தன்னம்பிக்கையை தரும். அதுக்கான முயற்சிகள் தான் எடுக்கிறேன். ஓகே, நீங்க வந்து கடை எல்லாம் ஓப்பன் பண்ணணும், உணவகம் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, அதுக்கு முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு சேவிங்ஸ் பிளான்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. இப்போ நம்மள மாதிரியான குடும்ப தலைவிங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு புதுவிதமா சேவ் பண்ணுவாங்க. நீங்க எந்த மாதிரியா சேவ் பண்றீங்க? இதுவரையும் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? என்ன பண்றாரு, மின்சார கட்டணம் கட்டுறது, மல்லிகை சாமான்லாம் வாங்குறது, மீதி எல்லாமே. இப்போ பசங்க டியூஷன் போகிறாங்கன்னா அதுக்கு கட்டணம் கட்டுறது எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். அதுக்காக ஒரு தொகையை என்கிட்ட கொடுத்துருவாரு மாதமானால். அதில் தான் நம்ம சீக்கிரமாக நடத்தணும். அது அவருக்கு தெரியாமல் நான் எடுத்து வைப்பேன் தான். அவர்கிட்ட கேட்பாரு என்ன செலவு பண்ணேன்னு. இவ்வளோ 1000 ரூபாய் செலவு பண்ணேன்னு சொல்லுவேன். ஆனால் நான் 700 ரூபாய் தான் செலவு பண்ணியிருப்பேன். 300 ரூபாய் நான் தெரியாமல் எடுத்து வைப்பேன். அப்புறம் அம்மா வீட்டுக்கெலாம் போனாங்கன்னா அப்போ நம்ம போகிறோன்னா நம்ம கொடுக்குற காசு இதெல்லாம் எடுத்து வந்து வைப்பேன். அது எப்பவுமே அப்படிதான். அது அப்புறமா அவருக்கே திடீர்னு தேவை ஏற்படும். அந்த தேவை ஏற்படுற நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு கையை பசிச்சுட்டு நிற்பாரு. அப்போ நான் சேர்த்து வச்சிருக்க காசுலேருந்து நான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். அது ஒரு இவ்வளோ காசு வச்சுருந்தியா நீ அப்படின்னு அதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வளையல் வாங்கினேன். வீட்டில் இருக்க நகையெல்லாம் போட்டுட்டு செஞ்சது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சேதாரம் 2 கிராமுக்கு நீங்கள் தான் பணம் தரணும் 10,000 சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் திரு முடிச்சுட்டு இருந்தார். சரி, அப்புறம் நான் சேர்த்து வச்சுருந்தேன். என் காசை கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். பெண்களுக்கு எப்பயுமே அது முக்கியம் தேவை. நம்ம அவங்க கொடுக்குற காசை மொத்தமாக நம்ம செலவு பண்ணிட்டாங்க இப்படி சேமித்து வச்சோன்னா எப்பவுமே ஒரு அவசர தேவைக்கு வேணும்ல. ஒரு மருத்துவ செலவு கூட வருதுன்னா நம்மளுக்கு ஒரு அவசரமாக தானே வரும். நமக்கு முன்னாடி தெரியுமா நான் இப்படி நடக்க போகுதுன்னு. அதனால பெண்கள் என்ன மாதிரி அது சேவிங் அவங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இது மாதிரி ஏதாவது பேங்க்ல போடுறதுலேயே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை உண்டியலோ நான் வந்து இல்லைங்க, எந்த பேங்க்லலாம் எதுவும் போகிறதில்ல. நானே உண்டியல் தான் வச்சுருக்கேன். அது யாருக்கும் தெரியாத வகையில் ஒழிச்சு வச்சுருக்கேன் கிச்சன்லேயே. அதில் எடுத்துகிட்டு போய் போட்டு வைப்பேன். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுறேன். நீங்கள் வந்து இளம் வயதிலே திருமணமான கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு குழந்தை வந்து உண்டாயிருக்கும். அது வந்து உங்களுக்கு பெண் பிள்ளைகள்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி அந்த இளம் வயதில் நீங்கள் எப்படி அதை கையாண்டீங்க? அதனுடைய அனுபவங்கள் அது எப்படி நீங்கள் ஐயோ ரொம்ப சிரமங்க. அது எப்படி சொல்கிறது, வீட்டில் வந்து நான் அப்பாவோட அம்மா நான் தம்பி அப்பா அம்மா நாங்கள் 5 பேர் தான். அப்படி தான் வளர்ந்தது. பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரிலாம் யாரும் ரொம்ப அப்போ நாங்கள் தான். என்னை வந்து கட்டி கொடுத்தோட இந்த குழந்தை பார்க்குறது நான் என்னோட குழந்தைய தான் நான் பார்த்தது. அதுக்கு முன்னாடி சித்தப்பா குழந்தைங்க அந்த மாதிரிலாம் எதுவும் தூக்குனதுலாம் எனக்கு பழக்கம் இல்லை. தூக்கவே தெரியாது. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டேன். ஆமாம், ரொம்ப சிரமப்பட்டேன். எங்கள் அப்பாவோட அம்மா எங்கள் ஆயா தான் என் கூட இருந்து கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க.
ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டேன். பெரியவளை வளர்க்க ரொம்ப சிரமப்பட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் உதவி செஞ்சார். சாப்பாடு ஊட்டுறது செய்யறது அந்த மாதிரிலாம் அவர் பார்த்துக்கிட்டாரு. ஒரு 2வது பொண்ணு பிறக்கும்போதெல்லாம் ஒரு 22 வயசு. அவள் பிறக்கும்போது ஒரு சரியான ஒரு வயது தான் அது. 2வது பொண்ணு பிறக்கும்போது இல்லை என்னவோ எனக்கு என்னவோ அது இதை விட அது கொஞ்சம் மேலே தெரியுது. அப்போ அவளை கொஞ்சம் வளர்க்குறதுக்குலாம் கொஞ்சம் நல்லா எளிதாக இருந்தது. ஆனால் பெரியவளை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, இப்போ எப்படி நீங்களும் அவங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பீங்களே, அதை அந்த அனுபவங்களை சொல்லுங்க. ஆமாம், அப்படிதான் இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, பழகிறதும் நாங்கள் அப்படிதான். அவகிட்ட நான் எப்படி சொல்றது, எனக்கு அக்கா தன் உடன்பிறந்து தம்பி பெண் பிள்ளைகள்லாம் யாரும் கிடையாது. என் உடன்பிறந்தவங்க அவளை ஒரு எப்படி என்னோட சகோதரியாகவும் என்னோட ஒரு தோழியாகவும் தான் நான் அவகிட்ட பழகுறது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த அம்மா கிட்ட நான் எல்லாத்தையுமே பகிர்ந்துப்பேன். அப்படி பகிர்ந்துக்கிட்டா தான் அவளுக்கும் எந்த விஷயம் நடந்தாலும் என்கிட்ட வந்து மறைக்காம சொல்லணுன்ற ஒரு எண்ணம் அவளுக்கும் வரும். அதனால அவங்க அம்மாவும் எந்த விஷயம் நடந்தாலும் என்கிட்ட மறைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. அதுதான் வேணும் இந்த அது பெரியவ எப்படி இருக்காளோ அதை பார்த்து தான் சின்னவளும் வளருவா. அவளும் அதே மாதிரி தான் வளர்ந்துட்டு வரா. ஒரு வயசு வரையும் தான் கொஞ்சம் நம்ம அவங்கள கட்டுப்படுத்த முடியும், அவங்களை அடிக்க முடியும், திட்ட முடியும். அதுக்கு மேலே வந்து நம்ம அவங்கள அடித்து திட்டி அது சொல்கிறதுலாம் சரி வராது. அதுக்கு மேலே நம்ம அவங்ககிட்ட எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக தோழியாக பழகிடணும். இன்னும் பையனாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்குமோ, ஏன்னா அவன் ஆணாக இருந்திருப்பான், நான் பெண்ணாக இருந்திருப்பேன். நாங்கள் 3 பேருமே பெண்ணாக இருக்கிறதுனால நாங்கள் வீட்டில் வந்து 3 பேருமே வந்து இந்த பெரியவளுக்கு 13, சின்னவளுக்கு 13 வயசு ஆக போகுது. நாங்கள் வந்து ஒரு அம்மா பொண்ணு மாதிரிலாம் பழகிறது கிடையாது, தோழிகள் மாதிரி தான் பழகிப்போம் 3 பேருமே. ஓகே, இந்த காலத்துல வந்து பெண் பாதுகாப்புன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? என்னென்னவோ நடக்குது. நீங்க 2 பெண் குழந்தைங்களுக்கு தாயா இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். எப்படி உங்க பிள்ளைகளை வந்து அவங்க பாதுகாப்பை நீங்க உறுதி செய்வீங்க? அதான் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புனா, முதல்ல நம்ம வந்து எந்த நிகழ்வு வெளியில் எந்த விஷயம் நடந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட வந்து பயப்படாமல் சொல்லணும். நம்ம வீட்டில் போய் இது சொன்னால் நம்ம திட்டுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம பசங்களை வளர்க்கக்கூடாது. நம்ம அதை தோழியாக நம்ம எல்லாமே பேசிட்டோம்னாவே அவங்க நம்மக்கிட்ட வந்து எந்த விஷயம் நடந்தாலும் எது இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்க அந்த நம்பிக்கையை வளர்க்குறேன். ஆமாம், நான் வளர்க்குறேன். அது மட்டும் இல்லை, நான் வெளியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் என் பசங்கக்கிட்ட வந்து நான் வெளிப்படையாக சொல்லுவேன். அது எந்த விதத்துல நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஒரு ஸ்டேஜ் வரையும் தான் நம்ம வந்துட்டு வெளிப்படையா பேச முடியும். ஏன்னா அவங்களோட அனுபவம் வேற, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற இல்லையா? ஸோ நீங்க வந்து ஷேர் பண்றதுனால சிலர் என்ன பண்றாங்க, ஓவரா ஷேர் பண்றதுனால அவங்க வேற விதமாகவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கட்டத்துல அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? நம்ம பசங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுனால ஓவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப வேற விதமா போயிடுது. நான் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுறதுக்காக எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க வயசுக்கு அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும்தான் நான் பார்த்து சொல்றது. இப்போ வெளியில சமூகம் எப்படி இருக்கு, பார்க்க நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க, நமக்கு எவ்வளோ நிகழ்வு நடக்குது சொல்லுங்க. அதுவும் பெண் பிள்ளைகள் வந்து வெளியில இருக்கிறவங்கள விட அவங்க உறவினர்களாலேயும் கூட பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்களால தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ நான் இதெல்லாம் நடக்கிற விஷயத்துல நான் இதெல்லாம் சொல்லுவேன். அப்புறம் நம்ம அவங்களுக்கு ஒரு தற்காப்பு கலைகளும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். இதை சொல்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். என் சின்ன பொண்ணு சிலம்பம் கலரி இதெல்லாம் கற்றுக்கிறான். அவள் தைரியமாக இருக்கா. நான் அந்த வயசில் வந்து அவள் ரொம்ப தைரியமாக இருக்கா. நான் பார்க்குறேன்ல, நான் அந்த வயசில் எப்படி இருந்தேன், இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கா நான் பார்க்குறேன். தைரியமாக இருக்கா, அவளே போகிறா, அவளே வரா. பார்த்துப்போமா பார்த்துப்பா, நான் பார்த்துக்கிறேம்மா அதெல்லாம் அப்படின்னு எனக்கு எப்படி சொல்கிறான் தைரியத்தை சொல்லி கொடுக்க. அதான் அந்த நம்ம ஒரு தற்காப்பு கலையில் அவங்கள எப்படி அவங்க காத்துக்கணும், மற்றவங்க கிட்ட எப்படி பழகணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலே அவங்க வந்துடுவாங்க. இதுவும் என் பெரிய பொண்ணை வந்து ரொம்ப அவளை விட எனக்கு தான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவள் எனக்கு சொல்லி தருவா. எதனா ஒன்றுனா கூட என்னென்ன எங்கேயாவது ஏதாவது இடத்துல ஒரு குடும்ப விஷயத்துல கூட ஏதாவது ஒன்றும் இல்லை யாரோ நட்பு ரீதியாக அதை பேசும்போது கூட நான் சில ஏதாவது வார்த்தைகள்லாம் தப்பாக பேசிட்டேனாலோ இல்லை கொஞ்சம் அதிகப்படியாக அதை பேசிட்டாலும் எனக்கு அப்புறமா அவள் சொல்லுவாள், அம்மா ஏமா அப்படி பேசுனேன், இப்படி பேசாத. என் குழந்தைங்களை பொறுத்த வரையும் அப்படி இருக்காங்க, 2 பேருமே சரியாக இருக்காங்க. அதுவும் என் பெரிய பொண்ணு
அதான் எனக்கே சொல்லுவா இது இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு அதை பற்றி எதுவும் பிரச்சனைகள் இல்லை. சூப்பர். நீங்கள் வந்து சிலம்பம் கலரிலாம் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது கேட்கும்போது நல்லா இருக்கு. அண்ட் இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒன்று சொல்லணும். நம்ம பாட்டு கற்றுக்கிறதுனாலையோ டான்ஸ் கற்றுக்கிறதுனாலையோ வந்துட்டு இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்னு தெரியாது. அதுலேயும் ஒரு கூடவே நம்ம வந்துட்டு ஒரு பாதுகாப்பு கலையும் வந்து பெண் பிள்ளைங்களுக்கு வளர்க்கணும். சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆண் எப்படி வளர்க்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பெண் பிள்ளைகள் பாதுகாப்புன்றது நம்ம பெண்களோட ஆண்கள்கிட்ட இருந்து தான் அது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும். அவங்க மூலயமா இப்போ நான் என் பெண்களுக்கு பாதுகாப்பு உணர்வு நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். ஆண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்களும் பெற்றோர்களும் அதே மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கு வந்து பெண்களை இந்த சமுதாயத்தில் இப்படி நம்ம பார்க்கணும், மரியாதையாக பார்க்கணும், அவங்ககிட்ட மரியாதையாக நடந்துக்கணும். உன் சகோதரியை, உன் அம்மாவை நீ எப்படி ஒரு பாதுகாப்பு உணர்வோடு நீ எப்படி இந்த சமூகத்தில் நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி வெளியில் உள்ள பெண்களையும் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாலே இந்த பிரச்சனைகளுக்கே வாய்ப்பு இல்லை. அப்படி எல்லாரும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஆண் வந்து ஒழுக்கமாகவும் பண்போடமே இருந்தாலே அதுவே பெரிய பாதுகாப்பு. ஆமா, நம்மளுக்கு பிரச்சனைகளே இதனால தானே. அவங்கள சகோதரிகள் மாதிரியும் அவங்க அம்மா மாதிரியும் நம்மள அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வை நம்மளுக்கு கொடுத்தனாலே நம்மளுக்கு என்ன சொல்லுங்க, அதுவே போதுமே. உங்களோட லைஃப்லயே இவ்வளவு தூரம் நீங்க பேசினதை வச்சு பார்த்தாலே நீங்க கடந்த அந்த ஆண்கள் வந்து மிகவும் நல்ல ஒரு பண்போடமும் சந்திச்சிருக்காங்க இருக்கிறதுனால தான் நீங்க உயர்ந்ததுக்கு அவங்க ஒரு காரணமாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சமுதாயத்திலேயே ஒவ்வொரு ஆணும் வந்து ஒரு பெண்ணோட முயற்சிக்கும் உயர்வுக்கும் அவங்களுடைய பண்பு வந்து ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல. ரைட்டா? அது வந்து இந்த நேரத்துல நம்ம மக்களுக்கு இதை வந்து கன்வே பண்றதுல ரொம்ப பொறுப்பா. ஆமா, உண்மை. ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். இந்த பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லாம ஆமா ஆண் பிள்ளைகளை சிறு வயதுல இருந்தே சொல்லி வளர்க்கலாம். இன்னும் அது நல்லா இருக்கும். அப்ப குற்றமே நடக்காத சமூகமா இது மாறிடும்ல. இந்த பேச்சுக்கே இங்க இடம் இல்லைல்ல. அது செஞ்சா நல்லா இருக்கும். செய்யணும், இனிமேலாச்சும் எல்லாம் செய்யணும், எல்லாரும் செய்யணும். அதுதான் என்னோட ஆசையும் கூட. ஏன்னா எனக்கும் 2 பிள்ளைகள் இருக்கிறதுனால எனக்கும் அதோட. ஏன்னா ஆண்கள் ஒண்ணு இந்த சமுதாயத்தை தனியா ஒண்ணும் வாழலையே. எல்லாருமே மனுஷங்க தான். அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற சில மாற்றங்கள் கவர்வதாக இருந்தாலுமே அது வந்து கவர்ச்சியா பார்க்க கூடாதுன்ற ஒரு அந்த தெளிவு வந்து வளர்க்கறதுலதான் இருக்கு. நம்ம பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கறதுல எல்லா ஆண் பெண்களை பெற்ற எல்லா பெற்றோர்களுக்கும் இது வந்து ஒரு தனி பொறுப்பாவே, எப்படி ஒரு பெண்ணை வளர்க்கறதுல நீங்க எவ்வளவு பொறுப்பாகவும் கடமை உணர்ச்சியை காட்டுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஆணை வளர்க்கறதுலயும் நம்ம வந்து நம்மளோட கடமை உணர்ச்சியை காமிக்கணும். ஒரு ஆம்பளை கூட போறதுனால பயமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சமுதாயம் உருவாகணும்னு தான் எல்லாரோடைய ஆசையும். விரைவில் நடக்கணும். இனிமேல் வர சமுதாயத்தை வளர்க்கறது இது இவ்வளவு நாள் தெரியல. அப்ப இனிமேலாச்சும் நம்ம சொல்லி வளர்க்கணும். இது ஒரு ரொம்ப நல்ல கருத்து. நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். இந்த கருத்தோட நம்ம முடிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம நேர்காணல் பார்த்தோம் சிவசங்கரியோட. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் சந்தித்த நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்தாங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சாமானியர்களையும் நம்ம பேட்டி காண போகிறோம். அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு அனுபவமாகவும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். ஸோ மாற்றத்தை இன்னைக்கு நம்மளிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு சிறிய மாற்றம் தான். பட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கண்டிப்பாக நம்மளோட சரௌண்டிங்ஸை மாற்றினா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கலாம். ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு. உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற எங்களுடைய வாழ்த்து. ஒரு சிறிய மிக்க நன்றி. முப்பாட்டன் முருகன் படம் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி.